1.4 லட்சம் கோடி மதிப்புள்ள பொக்கிஷங்கள் கிட்டத்தட்ட 300 வருஷங்களாக கடலுக்குள்ளே தூங்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி அந்த இடத்துக்கு போச்சு? 1700 அந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் தான் கடலில் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க தென் அமெரிக்காவோட சுரங்கங்களிலிருந்து தங்கம், வெள்ளி, மரகத கற்கள் இப்படி பல்வேறு பொருட்களை எடுத்துக்கிட்டு கடல் வழியாக பயணம் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போன கப்பலுடைய பேர் ஜான் ஜோஸ். கிட்டத்தட்ட இதில் 600 மாலுமிகள் இருந்திருக்காங்க. இவங்க இப்படி போகும்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கு இடையில சண்டை வருது. இதில் வெடி மருந்துகளை வச்சு இந்த கப்பலை அங்கேயே தகர்த்துறாங்க. 300 வருஷமாக 2000 அடி ஆழத்தில் இருந்த இந்த பொக்கிஷங்களை இன்னைக்கு ரோபோக்களோட உதவியோட கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த பொக்கிஷம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த கப்பல் எங்கள் நாட்டு கொடியோடு வந்துச்சு, அதனால அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஸ்பெயின் நாட்டு அரசாங்கம் சொல்லுது. இன்னொரு பக்கத்து கொலம்பியா அரசாங்கம் இது எங்களோட கடல் பகுதி எல்லையில் இருக்குது, அதனால அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பொலிவியா நாட்டு அரசாங்கமும் எங்களோட முன்னோர்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி சுரங்கங்களில் வேலை வாங்கியிருக்கீங்க, அதனால அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. யுனெஸ்கோ என்ன சொல்லுது அப்படின்னா, இதை நீங்கள் பொருளாதார ரீதியாக பார்க்காதீங்க, வரலாற்று சின்னமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பகுதியை பாதுகாத்துட்டு வர்றது கொலம்பியா நாட்டு அரசாங்கம் தான்.